வெள்ளிக்கிழமை தேர் திருவிழாவை தொடர்ந்து திங்கட்கிழமை எங்கள் ஊரில் சத்தாவார் நடந்துச்சு. சத்தாவார்னா என்னன்னு கரெக்டான அர்த்தம் தெரியலனாலும், சாமி உட்கார வச்சு அன்றைக்கி ஊஞ்சல் ஆட்டுவாங்க. அந்த நாள் சந்தோஷமாக இருக்கும்னு மட்டும் தெரியும். உங்களுக்கு சத்தாவாரம்னா என்னன்ட்டு முழு மீனிங் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்ன மாரி இருக்க சிலரும் தெரிஞ்சுக்கிட்டோம். லாஸ்ட்டாக சத்தாவாரம் வந்த அப்போது டிஃப்ரெண்ட்டாக கடை இருந்து ஒரு 5 மணிக்கு தான் வந்திருப்போம். அப்போயே வந்து நிறைய கூட்டம் இருந்து. ஆனால் திங்கட்கிழமை நாங்கள் போயிருந்தோம். போனப்போ அவ்வளோவா கூட்டமும் இல்லை, ஜனமும் இல்லாத மாரி இருந்து. நான் போகிற அப்பயே வந்து 1008 கேள்வி கேட்டேன். அம்மா நாளைக்கு தான் சத்தாவாரம்மா, எனக்கு தெரியாமல் வந்துட்டோமா, இல்லை நேற்றே சத்தாவாரம் முடிஞ்சிடுச்சா, நம்ம இன்றைக்கி வந்துட்டோமா, இல்லை நம்ம லேட்டாக வந்துட்டோமா, என்னென்னவோ கேள்வி என்னென்ன தோணுதோ அத்தனையும் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நீ கம்முன்னு வா, இனி தான் சத்தாவாரம் அப்படின்ட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்களா. போனப்போ ஒரு மூளைக்கு ஒரு கடை தான் இருந்து, எங்கேயோ கடைங்க இருந்து. ஆனால் வந்து எல்லா வகை இதுவும் இருந்து. இதில் நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்துட்டு ரேட்டு அதிகம்னு சொல்கிற பொருள்லாம் ரொம்பவே சீப்பாக பெஸ்ட்டாக கிடச்சிது இங்கே. இந்த கொரியன் செயின் முதல் கொண்டு ஒரு 100 ருப்பீஸ்க்கு அவ்வளோ அழகாக இருந்து கொரியன் செயின்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெடி பேர் லைட்டெல்லாம் இருந்துல்ல, அதெல்லாம் இருந்து, ஃபோன் கவர், டெம்பர் கிளாஸ் ஓட்டுறது அதெல்லாம் இருந்து, கேப்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து, பேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த இரும்பு பாத்திரம் எல்லாமே இருந்து. இல்லாத பொருளே இல்லை. அந்த 5 கடையிலே 5 வகையான பொருளுங்க இருக்கிற மாரி அவ்வளோ இருந்து. நானும் கூட்டம் இல்லையே, எப்படி வந்து வாங்கிக்கலான்ட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டுன்ட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்து பார்க்குறதாங்காட்டியும் அவ்வளோ கூட்டம். எந்த கடை எங்கே இருக்குன்னு கூட தெரியல, அவ்வளோ கூட்டமாக இருந்து. கை கூட அசைக்க முடியலன்னு பார்த்துக்கங்களேன், அவ்வளோ கூட்டம் இருந்து. அசைச்சா எதனா பொருளை கீழே போட்டுருமோன்னு பயத்திலே நான் அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. இந்த வீடியோ எல்லாமே வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது. நாங்கள் கோயில் உள்ளே போகல, அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்து நான் ஒரு வீடியோ கூட எடுக்கல. அதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு வந்து தான் வீடியோவே எடுத்தேன். எல்லா கடையும் பார்த்துன்னு போனதில் இந்த இயரிங்ஸ்லாம் அழகழகாக இருந்து, ரொம்ப சீப்பாக தான் இருந்து. ஆனால் நான் அவ்வளோவா வாங்கலை. இந்த குட்டீஸுங்களுக்கு தான் நல்லா விளையாடுறதுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. முன்னெல்லாம் வந்து இந்த ரங்கராட்டினம்லாம் இருக்கும், இப்போ அது மட்டும் மிஸ்ஸிங்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராகன் மாரி ஸ்விங் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னன்னு தெரியல, அதெல்லாம் கூட இருக்கும். இந்த வாட்டி அதெல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு தெரியல இன்றைக்கி தான் திருவிழாவா அப்படின்ட்டு, அதனாலே தெரியவில்லை. ஆனால் அடுத்த வருஷம்லாம் வந்து நிஜமாக எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வாட்டி அவ்வளோ புரிதல் இல்லை. இதான் ஃபஸ்ட்டு திருவிழா. இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு நடக்கிற திருவிழானால அவ்வளோ பேர் தெரியல. ஜனங்களுக்கே அவ்வளோவா தெரியல. இல்லை நிறைய பேர் வந்திருப்பாங்க, இங்கே இடமே இருந்திருக்காது. அப்புறம் போகிற வழியில் வந்து அப்படியே இந்த பருத்தி பால் குடிச்சிட்டு போகலான்னு போனேன். அதுதான் நான் பண்ண தப்போன்னு தோணுது. எப்போவே வந்து நான் டீ காஃபிலாம் அவ்வளோ குடிக்க மாட்டேன். அப்படியே குடித்தாலும் சில்லுன்னு ஆற வச்சுட்டு தான் குடிப்பேன். ஆனால் பருத்தி பால் குடிக்கிறேன்ட்டு சூடாக எடுத்து வாயில் வச்சதை ஃபஸ்ட்டு சுட்டுக்குச்சு. அதுக்கப்புறம் ஆற வைக்கிறேன். எனக்கு பின்னால் வந்தவங்களாம் குடிச்சிட்டே போயிட்டாங்க. நான் அப்பயும் வச்சுட்டு ஆற வச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக குடித்து முடிச்சுட்டு இந்த செருப்பு கடையெல்லாம் இருந்து, செருப்புலாம் அவ்வளோ சீப்பாக இருந்து, அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். இந்த கப்புலாம் வந்து 3 கப்பு 100 ரூபா என்னவோ வந்தது. நல்லா பெருசாக இருந்து அந்த கப்புங்க. இந்த சின்னதாக கப்புங்களாம் இல்லை, நல்லா பெருசாகவே இருந்து. தட்டுலாமே வந்து சூப்பராக இருந்து. ஆனால் வந்து ஆல்ரெடி வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சு ரொப்பி வச்சுருக்கோம். அதனால் வேணான்ட்டு அப்படியே வச்சுட்டோம். அப்படியே வந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டே சுற்றிட்டு இருந்தோம். ஒரு கடை விடலையே, எல்லா கடையும் பார்த்து நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தேர் கூட எல்லா அலங்காரமும் நிற்கிட்டு அழகாக வந்து தேரில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து இந்த ஃபுட் கோர்ட்டில் வர மாரி இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பலாக்கா சிப்ஸு, ஆழ்வெள்ளி கிழங்கு சிப்ஸுன்னு அவ்வளோ வாசனையாக இருந்து. அந்த சைடு போகவே மூக்கு தொலைச்சிது அந்த வாசனைலாம். இன்னும் வந்து இந்த பெரிய அப்பளம்லாம் சுடுவாங்க, பெரிய அப்பளம், பஜ்ஜி, அதுக்கெல்லாம் ஒரு கடையே இருக்கும். இந்த வாட்டி அதெல்லாம் இல்லை. ஆனால் தனித்தனியாக இருந்தது தான், தனியாக வச்சுருந்தாங்க இந்த பஜ்ஜி கடையெல்லாம். நாங்கள் போயிட்டு இருந்தப்போவே வந்து சாமி வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே ஊஞ்சலில் உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த குட்டீஸ்லாம் இந்த ட்ரெயின் ரைடு, அதுக்கப்புறம் இந்த கார் ரைடு அதெல்லாம் போயிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். முன்னெல்லாம் வந்து கூடவே வந்து இந்த ரங்கராட்டினம், அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஸ்விங்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து போயிருக்கோம். பார்க்கவே ஒவ்வொன்று ஒரு சைடு கத்திகிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ஜாலியாக நின்று சைக்கோ மாரி சிரிச்சிட்ருப்போம்.
அதுக்கப்புறம் இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போகும்போதே வந்து சாமி வந்து அலங்காரம் பண்ணிட்டாங்க. அந்த ஊஞ்சலில் உட்கார வச்சு சாமி அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்தாங்களா, அதை பார்த்து அப்படியே ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டோம். மெய் மறந்து போச்சு. அங்கேருந்து சரி இதுக்கு மேலே லேட் ஆகிடும்ன்ட்டு அங்கேருந்து கிளம்பி சாமி தரிசனம் உள்ளே போய் கோயிலில் பார்த்துட்டு போகலான்னு உள்ளே கோயிலுக்கு போனால் நாங்கள் போகும்போது கச்சேரி நடந்துட்டு இருந்தா. ஆனால் நான் சரி சுற்றிட்டு வந்து பார்க்கலான்னு நினைக்கிறதாங்காட்டியுமே கச்சேரியே முடிஞ்சு போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது நாங்கள் முடியிற நேரத்தில் தான் போயிருக்கோன்ட்டு. சரி கச்சேரி தான் பார்க்க முடியல, கடவுளையாச்சும் பார்க்கலான்ட்டு சாமி தரிசனம் பண்ண அப்படியே நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பிட்டோம். ஆனால் வந்து இந்த பிரசாதம்லாம் வந்து அங்கே நின்று சாப்பிட முடியல. அதனால் நாங்கள் டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தா இந்த புளியோதரை கூட ஒரு குழம்பு கொடுத்துருந்தாங்க. நான் புளியோதரைக்கு குழம்பா நினச்சேன். ஆனால் அது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்து. அதுக்கப்புறம் சத்தாவரத்துலேயே நான் ஒரு சில பொருள்லாம் வாங்கினேன். அதெல்லாம் ஒரே வீடியோ கவர் பண்ணிடலான்னு பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் நாளைக்கு ஷார்ட்ஸில் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். டாட்டா பை பாய். நாளைக்கு